சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒன்று பிஜேபி ரொம்ப வீக் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது 240 சீட்ஸ் அவங்க கையில் இருக்குது. பட் மக்கள் வந்து ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க, பிஜேபியை கொஞ்சம் பலவீனப்படுத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக எங்கே பிஜேபி சீட்ஸ் இழந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. யூபியில், ராஜஸ்தானில், ஈவன் குஜராத்தில் கூட ஒரு சீட்டை வந்து அவங்க இழந்திருக்காங்க. ஸோ ஹிந்தி ஹாட்லேண்டில் பிஜேபி வந்து சீட்ஸ் இழந்திருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதை எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு பொறுத்தளவில் இப்போ பிஜேபியோட ஃபோக்கஸ் நார்த்தாக இருக்குமா? ஏன்னா இப்போ நார்த்தில் சில அடிகள் அவங்களுக்கு விழுந்திருக்கு, அதை சரி பண்ணுறதுக்காக நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, இல்லைனா தமிழ்நாடு சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு சைடு திரும்ப வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா மோடிக்கு வந்து குறைந்தபட்சம் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு ஆட்சியை கன்சாலிடேட் பண்ணுற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் மெஜாரிட்டி கையில் இல்லாத காரணத்தால் நிச்சயமாக வந்து அங்கே கன்சாலிடேட் பண்ணுறதுல தான் முழு கவனமும் இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டின் பக்கம் திமுக அரசை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அல்லது வந்து அதிமுகவை மேலும் டிஸ்டர்ப் பண்ணுறதோ, இது ரெண்டுமே அவங்களுக்கு எய்மாக இருந்தது. அது ரெண்டுமே இப்போ இருக்காது. பிஜேபி குறிப்பாக மோடியின் பார்வையிலிருந்து தமிழகம் தப்பி பழித்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஃபார் தட் மேட்டர் எல்லா ஸ்டேட்டையுமே. ஏன்னா இது வந்து சேலஞ்சு. மோடிக்கு வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது, 2 நாளில் பதவி ஏற்றுக்க போகிறாரு, மேண்டேட் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடந்த 2 முறை இருந்த மாதிரி இந்த முறை ஆணவமாக ஆட முடியாது, கூட்டணியாக தான் போய் ஆகணும். சவால் எங்கே வரும்னா, அதுவும் கூட அந்த ஹிந்து எடிட்டோரியலில் ரொம்ப அழகாக அவங்க எழுதியிருந்தாங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது வந்து த நியூ கவர்மெண்ட் வில் பி ரிக்வயர்ட் டு டீல் வித் 2 particular questions that are critical to India's federalism and diversity. The delimitation of Lok Sabha constituencies after the publication of the first consensus after 2026. 2 சவால்கள் பெரிய அளவில். ஒன்று வந்து இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, அது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு செய்தே ஆக வேண்டும். And the ongoing work of the 16th Finance Commission, which is scheduled to submit its report 25. Both these call for political wisdom, wide consultation, maturity. The verdict for a coalition government at the center underscores the diversity of India and the role of states and regional political parties in its federalism. Coalitions are not a deficiency in plural democracy, but quite the opposite. ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில், ஒரு பன்முக ஜனநாயகத்தை கொண்ட நாட்டில் வந்து கூட்டணி அரசுகள் என்பது வந்து குறைபாடு அல்ல, மாறாக அது ஒரு பலம், அதுதான் தேவை. 2 விஷயம். ஒன்று, டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் சவுத்துக்கெல்லாம் கான்ஸ்டிடுவன்சிஸ் குறையும்னு எதிர்பார்க்குறாங்க, அதை எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. 2வது, 16வது நிதிக்குழு 16th Finance Commissionோட ரிப்போர்ட் படி மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பேசப்பட போகுது. அதில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுப்பதற்கான சேலஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது 2ம் பெரிய சேலஞ்சு மோடிக்கு. நிச்சயமாக 10 ஆண்டுகள் 2 ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி ஆணவமாக அவரால் நடக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் ஆளக்கூடிய மாநிலங்களையும் சதிச்சு சின்ன பின்னமாக்கின மாதிரி தமிழ்நாட்டுக்கு மோடி தனி மெஜாரிட்டியில் வந்தால் தமிழ்நாட்டின் பக்கம் அவருடைய கருணை பார்வை திரும்பும். திமுக அமைச்சர்கள் சிலர் சிறைக்கு போவார்கள், ரெய்டு நடக்கும், இப்படிலாம் சொன்னாங்க. அந்த கூத்தெல்லாம் இனிமேல் நடக்காது. எவன் வீட்டு கதவு வேணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தட்டக்கூடிய அந்த அட்டூழியம் இனிமேல் நடக்காது. கண்டிப்பாக அது ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மோடி ஓரளவாவது கடைப்பிடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இன்று அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது எல்லா மாநில அரசுகளுக்கும், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரியதொரு ரிலீஃப்னு தான் நம்ம இதை சொல்லணும். பொறுத்திருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுக்கு மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனது தமிழ்நாடு, மேற்கு வங்கம், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு பெருத்த ஒரு ரிலீஃப், ஒரு பெரிய ஒரு நிம்மதியான விஷயம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அது தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, பிஜேபிக்கு முன்னாடி மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறீங்கல்ல. பட் இப்போ பொலிட்டிக்கலாக நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு இப்போ 240 சீட்ஸ் இருக்குது. ஸோ பிஜேபிக்கு இப்போ தேவை என்னென்னா, ஒரு 3-4 கட்சிகளோட சப்போர்ட் இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பிஜேபி செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான், அந்த 3-4 கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே போதும். அவங்க பிஜேபி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணலாமே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே பண்ணலாமே. அதைத்தான் நான் சொன்னேன். 1 வருஷ காலத்துக்கு இந்த பக்கம் திரும்பாதுன்னு, 5 வருஷ காலத்துக்கு திரும்பாது நான் சொல்லலை. 1 இயருக்கு வந்து கன்சால்டேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அவர் மோடியோட கவனம் இந்த பக்கம் திரும்பாது. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, இந்தியாவோட பல பத்திரிகையாளர்கள், பல அனாலிஸ்ட் வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவங்க வந்து மோடியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பாங்கன்ற தொனியில் பேசுகிறாங்க. ஆனால் கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆர்டிக்கல், அதில் த பவர் இஸ் நாட் ஷிஃப்டட் பட் டில்டட்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அவரோட கட்டுரையோட கடைசி பேராக்கு முந்தின பேரால். பட் மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா வில் நாட் லெட் கோ ஆஃப் பவர் ஸோ ஈஸிலி.
Mr. Modi and Amit Shah will not go off power so easily. There is so much at stake, and nobody can anticipate the techniques that Mr. Modi may resort to save his post. அதாவது ஒரு மோடி அமித்ஷாவை குறைச்சி மதிப்பிடாத. கரெக்டு. 32 சீட்டு தான் அவங்களுக்கு தேவை. அவங்க வந்து பதவிக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க பஞ்சமா பாதகத்துக்கு துணிஞ்சவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பாத்தியதை இருக்குது. மிஸ்டர் மோடி மே ரிசோர்ட் டு சேவ், அதாவது ரொம்ப அழகான பார்வை. அண்ட் நோபடி கேன் ஆன்டிசிபேட் த டெக்னிக்ஸ் தட் மிஸ்டர் மோடி மே ரிசோர்ட் டு சேவ் இஸ் போஸ்ட். எந்த எல்லைக்கு மோடி போவார் என்பதை பற்றி நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாதுன்றது தான் அந்த வார்னிங். ஐ திங்க் ரொம்ப துல்லியமான பிஜேபியை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பற்றி மட்டும் இல்லை, தனி மனித ஆளுமை என்கின்ற முறையில் நரேந்திர மோடியோடைய, அமித்ஷாவுடைய, குறிப்பாக மோடியுடைய பர்சனாலிட்டியை பற்றி எந்த எல்லைக்கும் அவர் போவார், பஞ்சமா பாதகங்களுக்கு அவர் துணிந்தவர் என்பதை துல்லியமாக மிக அழகாக நயத்தக நாகரிக மொழியில் கிறிஸ்டோஃபர் ஜெஃபரில் எழுதியிருக்கார். ஒரு வருஷம், நான் சொல்கிறது 1 இயர் வந்து மோடியோட பார்வை திமுக பக்கம் திரும்பாது. அந்த 1 இயருக்குள்ளே அவங்க அந்த 272 அழகாக மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த பக்கம் திரும்பும். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த ரிசல்ட் வந்து தமிழ்நாடு பாஜகவை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, அப்புறம் அதிமுகவை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ரீசெண்டாக வேலுமணி அவர்கள் பேசும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைன் எடுத்து அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சுருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், பட் பிரச்சனையே என்னென்னா அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஸோ அவரோட பேச்சு என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே அவர் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாரு. நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போதும் அது ஓரளவுக்கு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. அது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிருக்குன்னு தெரில, பட் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது வேலுமணி அவர்கள் சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் அதிமுக பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, தமிழக பாஜகவில் தலைமை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அகைன் டெல்லியோட பார்வை அவ்வளோ தமிழ்நாடு பக்கம் திரும்பாது இப்போதைக்குன்றது பிஜேபிக்கும் பொருந்தும். அவங்க அண்ணாமலையை வந்து அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடுன்னும் போது போத் டிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே அண்ட் தேர் ஓன் பார்ட்டி அண்ணாமலை, இந்த பக்கம் அது திரும்பாது இப்போதைக்கு. நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 6 months to 1 year கண்டிப்பாக இந்த பக்கம் அது திரும்பாது. அவங்க கவனம் பூரா அங்கே தான் இருக்கும். யூசி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த தனி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் எல்லாமே, தட் டூ எஸ்பெஷலி கொலிஷன் பாலிடிக்ஸ் பண்ண மனம் இல்லாத, அணுகுமுறை இல்லாத, அந்த ஆட்டிடியூட் இல்லாதவர்கள் எல்லாமே எப்பயுமே 24 மணி நேரமும் ஒரு விதமான இன்செக்யூரிட்டியில் தான் இருப்பாங்க. இட் இஸ் லைக் இன் அ வே வந்து கேன்சர் பேஷண்ட் மாதிரி. 24 hours கேன்சர் பேஷண்ட்டு தான் வியாதியை பற்றி தான் கவலைப்படமே ஒழிய, அவனால் வந்து தான் வாழ்க்கையில் தன்னுடைய தனி மனித முன்னேற்றங்களை பற்றி, தன்னோட தனி மனித சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ், தான் படிப்பு, பிஸ்னஸ், தன்னோட அதர் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் கவலைப்பட முடியாது. அந்த மாதிரி தான் இது கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், நாட் இண்டிவிஜுவல். ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்படி தன்னுடைய வியாதியை பற்றி தான் கவனம் செலுத்த முடியும், வேறு எதை பற்றியும் வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியாதோ, தனி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் கவலைப்பட முடியுமே இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்பட முடியாது. இப்போ இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக அவர்களுக்கு அங்கே வந்து மெஜாரிட்டி கூடுனா கூட பண்ணுவாங்க. இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக அவனுக்கு ஆக போகிறது எதுவும் கிடையாது. இது 40-0 3 எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே போய் நோண்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அவங்க பார்வை இந்த பக்கம் திரும்பாது. அது அண்ணாமலைக்கும் பொருந்தும். அவங்க சில மாநில தலைவர்களை மாற்றும்போது அந்த கேட்டகரிக்குள்ளே அண்ணாமலை வரலாம். இப்போதைக்கு அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இல்லைன்றது அண்ணாமலைக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்பொழுதைக்கு தமிழ்நாடு பிஜேபியில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். சரி, இப்போ பாஜக தலைமையை பொறுத்தளவு நீங்கள் சொல்கிறது போல் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை, வேறு நிறைய பிரச்சனைகள், டெல்லியில் பிரச்சனைகள். ஆமாம், அதை நம்ம விட்டுருவோம். பட் ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு சிக்கல்கள், ஏடிஎம்கேக்கு 26 அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23% ஓட் ஷேர் அவங்களுக்கு இருக்குது. பாஜகவுக்கு 18% ஓட் ஷேர் இருக்குது. ஸோ சாலிடாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் 2ஆக பிரியுது. ஸோ இப்போ இந்த சூழலை எப்படி ஏடிஎம்கே ஹேண்டில் இல்லைங்க, ஏடிஎம்கே இஷ்யூ வேறு. நீங்கள் ஏடிஎம்கே பற்றி பேசுகிறீங்கன்னா அது வேறு சப்ஜெக்ட். அது அவங்க பார்ட்டிஸ் இன் டீப் கிரைசிஸ். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 3வது பெருந்தோல்வி. பிஜேபி சைட் போவாங்களா? இல்லை, அது வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது. திமுக வந்து காங்கிரஸோட அக்ரஸிவாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அல்லது அலையன்ஸில் இருக்காங்கன்னா இன்னொரு பெரிய கட்சியோட போகிறது தான் வழக்கமாக எல்லா மாநிலத்திலையும் நடக்கக்கூடியது. யூசி, ஏடிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி தலைமையில் 3வது பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு சந்திக்கிற 3வது பெரிய தோல்வி. லோக்கல் பாடியோடு சேர்த்தா 4வது தோல்வி. தொடர்ந்து இப்படி தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏடிஎம்கே இதே ஷேப்பில் இருந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம் இருந்து அலையன்ஸும் இல்லாமல் டிஎம்கேவோட இந்த அலையன்ஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 26 திமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது.
இட்ஸ் கிளியர் மேண்டேட். இது தெளிவாக தெரியுது ஓட் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா. என்ன தான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இவ்வளோ அலையன்ஸ் நம்பர்ஸ் திமுக கையில் இருக்கும்போது, ஏடிஎம்கே சதுரி, பாஜக சதுரி, நாம் தமிழர் சதுரி இருக்கும்போது 4-வே கண்டஸ்ட்டில் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த நேரத்தில் ஏடிஎம்கே இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் டெல்லியில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. டெல்லியில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்ததுன்னா அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்றது நம்மளால் வந்து இப்போ யூகிக்கிறதுன்றது கஷ்டம். எப்படி பார்த்தாலும் இது கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இப்படியே இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா 26ல் திமுக வந்து செகண்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப பிரகாசம், ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட. பிகாஸ் நம்பர்ஸில் வந்து 4-வே ஸ்பிளிட். 4-வே ஸ்பிளிட்டில் டிஎம்கே அலையன்ஸ்க்கு எதிரான வாக்குகள் சதுரும் பொழுது திரும்ப இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மாற்றம், அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஏடிஎம்கே தலைமையில் வந்து முதல்ல ஏடிஎம்கேக்குள்ளே அலையன்ஸ் வரணும். ஏடிஎம்கே வந்து ஒன்றுபடணும். ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை எதிர்க்க முடியும். பிளவுபட்ட அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டியும் எதிர்க்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து இன்றைக்கி ஒரு 5% ஓட்டு நிரந்தரமாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வெளியில் போயிருக்கு. சில பேர் அதை 10%ன்றாங்க, 7லேருந்து 10%ன்னு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அலையன்ஸும் இல்லாமல் இந்த டிஎம்கே வந்து விஸ்வரூபம் எடுத்துருச்சு. நீங்கள் இப்போ இந்த டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ப்ளஸ் ஸ்டேட் மிஷினரியும் அவங்க கையில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், கடந்த 3 வருஷம் அவங்களுக்கு ஒரு கடிவாளம் மாதிரி அங்கே மோடி கவர்மெண்ட் இருந்தது, இங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கடிவாளம் மாதிரி இருந்தது. கடிவாளம்னா நான் ராங் கானடேஷனில் சொல்கிறேன். அதாவது ராங் ஆஸ்பெக்டில் அவங்க மாநில அரசோட உரிமைகளில் தலையிட்டு இடி மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்தி இம்சை கொடுத்தாங்க. அது வரும் நாட்களில் கணிசமாக குறையும். ஏன்னா அவங்க நெருக்கடி அவங்களுக்கு அங்கே இருக்குது. இவங்ககிட்ட 22 எம்பி இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஒரு மெனிவரிங் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கு வந்து அந்த ஸ்பேஸ், அந்த டென்ஷன் வந்து ஈஸாக இருக்குது. அந்த ப்ரெஷர் ஹஸ் கம் டவுன் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ப்ரெஷர் ஏடிஎம்கேக்கு தான். உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து இப்படியா போச்சுன்னா 26ல் அவங்க படுதோல்வியை மீண்டும் சந்திப்பார்கள், கரைந்தே போகும். நல்ல பாயிண்ட். இப்போ என்னென்னா ப்ரெஷர் வந்து இப்போ ஏடிஎம்கே மேலே தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசுகிறாரு. என்னை பொறுத்தளவில் கட்சியில் 2வது மோஸ்ட் பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்னா மேபி எஸ்பி வேலுமணி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னா இபிஎஸ் அவர்களை மீறி பேசுகிறாரா, இபிஎஸ் அவர்களோட பிளெஸிங்ஸோட பேசுகிறாரா, இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப்புக்கு இப்போ சேலஞ்ச் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? இல்லை, சேலஞ்சுன்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. அது நெருப்பாக இருக்குன்றாங்க. பட் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வேலுமணிக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லைன்றாங்க. மணி பவர் இருக்குது, பட் பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லைன்றாங்க. பார்ட்டி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. ஆனால் வேலுமணியோட அந்த கருத்து வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ட்ரூன்னு நான் பார்க்குறேன். அவர் சொல்கிற 30 சீட்டோ 35 சீட்டோ ஜெயிக்காமல் போகலாம், பட் ஒரு 15லேருந்து 18 சீட் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே அவங்களோட 2019 இருந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா, இங்கே என்ன தான் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி இருந்தாலும் அந்த அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா இங்கே டிஎம்கே கிட்ட எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சியில் கண்டிப்பாக வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்லேயே ஒரு 10லேருந்து 12 சீட் வரைக்கும் கூட அவங்க அடிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டு அவர் வேலுமணி, எஸ்பி வேலுமணி சொல்கிறது உண்மை தான். இது வந்து ஆவரேஜ் டிஎம்கே கேடருக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருக்க தலைவர்களுக்குமே தெரியுது. எங்கிட்ட டிஎம்கே அலையன்ஸில் இருக்க ஒரு லீடர், யங் லீடர், அவர் சொன்னது வந்து நாங்கள் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்வீப்புக்கு காரணம் அவர் தான். அவர் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு 15 சீட்டு வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் வாஷ் அவுட் ஆகும்னு சொன்னார். அதை இப்படி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லெனின் ஒரு ஃபேமஸான விஷயம் சொல்லுவார், 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட். ஆமாம், எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஏடிஎம்கேவோட பிரச்சனையே பாஜக தான், ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கனால தான் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் போச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அப்புறம் ஏடிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலைன்ஸை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் அதே பிரச்சனையாக வந்து அமையுது. அலைன்ஸை பிரேக் பண்ணாலே இப்போ எங்களுக்கு ஓட்ஸ் பிரியுது. இந்த டிஎம்கேவை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு வரும் தேர்தல்களில், அந்த தேர்தல் அடுத்த தேர்தல் 26 அசம்பிளி தான். டெஃபினட்டாக ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லாமல் போக முடியாது. அது ஆப்வியஸ்லி பிஜேபி அலைன்ஸ் தான். வேறு எந்த இப்போ பாமக ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்திருந்தனா கூட இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு 10 சீட் வரைக்கும் அடிச்சிருக்கு, 8லேருந்து 10 சீட் அடிச்சிருப்பாங்கன்றாங்க. பாமக 11th ஹவரில் ஏடிஎம்கே கூட பேசிட்டு பிஜேபிக்கு நகர்ந்ததே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் சொல்கிறாங்க. தெர் ஆர் செவரல் கான்ஸ்பிரசி தியரிஸ். லாஸ்ட் மினிட்ல பாமக வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து பிஜேபிக்கு போனதுக்கு காரணமே வந்து திமுக தான் கூட தெர் ஆர் கான்ஸ்பிரசி தியரிஸ். அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் தியரிஸ். பாலிட்டிக்ஸில் இது தவிர்க்க முடியாது. இந்த மாதிரியான தியரிஸ் ஃப்ளோட் ஆகிறது. பெனிஃபிஷரி யாருன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தியரிஸை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏடிஎம்கேவோட பிஎம்கே போயிருந்ததுன்னா 8லேருந்து 10 தொகுதியில் அவங்க அடிக்கிறாங்க. அப்போ 11th ஹவரில் ஏடிஎம்கே கிட்ட பேசிட்டு லாஸ்ட் மினிட்ல அங்கே ஏன் நகர்றாங்க பிஎம்கே? என்ன காரணம்? ஆகவே அடுத்த எலெக்ஷனில் 26ல் இந்த மாதிரி தனியாக போய் ஏடிஎம்கே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. தட்ஸ் சூசைட். அவங்க ஒரு மெகா அலையன்ஸாக காபல் பண்ணி தான் ஆகணும்.
அங்கே எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு இருந்தது மோடிக்கு எப்படி லாபமாக இருந்ததோ அதே மாதிரி இங்கே எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு இருப்பது ஸ்டாலினுக்கு லாபமாக இருக்கிறது. திஸ் அ ஃபேக்ட். ரைட். பட் இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இதில் நான் சொல்கிறேனே. இப்போ தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே என்னன்னு பார்த்தோம்னா ஓவரால் பாஜக தான். ஓவராலாக டெல்லியில் 2014 பாஜக பவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் பாஜகவோட வாய்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் பெரிய வாய்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ டெல்லியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நேச்சுரலாக தமிழ்நாட்டில் பாஜக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா டெல்லியில் பாஜக வீக்காக இருக்காங்க. ஸோ அந்த வீக்னஸ் இங்கேயும் வெளிப்படுன்றதான் என்னோட பாயிண்ட். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னா இங்கே பாலிடிக்ஸோட நிர்பந்தங்கள் என்ன? எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனும்பாலும் எந்த கவர்மெண்ட்லையும் ஓட வாய்ப்பே கிடையாது. அண்ட் ரிமெம்பர், பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. கலைஞர் இருக்கும்போது அது எம்ஜிஆர் 72 இப்படி சொல்லலாம். அண்ணா திமுகன்ற கட்சி உதயமான பிறகு பேக் டு பேக் கவர்மெண்ட் டிஎம்கே வந்ததே கிடையாது. வேறு ஏடிஎம்கே வந்திருக்கு. டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் இங்கே பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா இந்த எலெக்ஷனில் பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஏன் வீக்காக போச்சு? என்ன சொல்ல போனீங்கன்னா மாநில எலெக்ஷனில் பவர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட ஹிஸ்ட்ரியிலே இது தமிழ்நாட்டில் எக்ஸலண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகல. நான் என்ன சொல்ல வரேன், டெல்லியில் வந்து 1 இயரில் சுச்சுவேஷன் கிளியர் ஆகிடுங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐதர் மோடி வில் கன்சால்டேட் ஆர் மோடி கன்சால்டேட் பண்ண முடியலன்னா தேர் மே பி எ ஸ்டூவர்ட்ஷிப் சேஞ்சுவாங்க. somebody else will come and take over பிஜேபி. வாஜ்பாய் மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் பர்சன் வந்ததுன்னா அது வேறு. அப்படி வந்ததுன்னா இங்கே பிஜேபி வந்து டெஃபினட்டாக 26 எலெக்ஷனுக்கு போகும்போது அலையன்ஸ் தாங்க, நம்பர்ஸ் தாங்க முக்கியம். ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே இந்த அலையன்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் பி a tough fight. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 26 3 எலெக்ஷனில் ஒரே அலையன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய சாதனை. கலைஞர் கூட வந்து ஒரு அலையன்ஸை 2 எலெக்ஷனுக்கு மேலே, அதுவும் 2 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷனில் கலைஞரால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதே கிடையாது. இவர் 3 எலெக்ஷனில் பண்ணியிருக்கார். அதுக்கு என்ன தான் தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி களமாக இருந்தாலும் இத்தனை கட்சிகளை அரவணைச்சு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து கட்சிகள் 26 வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படின்னும் பொழுது ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிஜேபியும் அந்த அலையன்ஸில் தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்த ஓராண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டின் பக்கம் பிஜேபியின் பார்வை திரும்பாது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இன்னும் அவங்க வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. மறுபடியும் பிடிவாதமாக எடப்பாடி இருந்தாருன்னா 26 அதிமுக துடைத்தறியப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா 1000 ஓட்டில் ஓபிஎஸ்ஸால் வந்து இபிஎஸ் ஜெயிக்கிறத தடுத்துட முடியும், ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது. ஆனால் நஷ்டம் யாருக்கு? இபிஎஸ்க்கு. ஸ்பாயில்ஸ் போட்டால் ஓபிஎஸ் இருக்கிறத, டிடிவி இருக்கிறத இனிமேலும் அதிமுக அலோவ் பண்ணுச்சுன்னா அதிமுகவோட எதிர்காலம் சூன்யமாகி போகும். சார், நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் எஸ்பி வேலுமணி பேசின விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்குறது எப்படின்னா, ஓகே இனிமேட்டு ஃபியூச்சரில் கூட்டணி வச்சாதான் நமக்கு வசதி அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டெல்லிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இங்கே அண்ணாமலை தான் பிரச்சனை, அவரை மாற்றுங்க அப்படின்ற சிக்னல். அது வந்து 2 விஷயம் நான் நம்புகிறேன். ஒன்று, சராசரி அதிமுக தொண்டனோட குரலாக தான் நான் எஸ்பி வேலுமணியோட கருத்தை பார்க்குறேன். 2வது, இது வெள்ளி பிஜேபி கொடுக்குற செய்தி. லுக், எங்களுக்கு பிரச்சனை உங்ககிட்ட கிடையாது, இவர் தான் பிரச்சனை. அதாங்க உண்மை. சராசரி அதிமுக தொண்டன்கிட்டையும் பிஜேபி கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதை தான் ஒத்துக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிஎம்கே உள்ளே இருக்க டிஎம்கே ஆவரேஜ் டிஎம்கே கேடர் ஆர் டிஎம்கே லீடர் வித் சம் நாலேஜ், டிஎம்கே அலையன்ஸில் இருக்க பார்ட்டி லீடர்ஸ் வித் சம் நாலேஜ், அத்தனை பேரும் இதை ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய 30-35 அதிகம், நான் அதுக்குள்ளே போகலை. பட் லெஸ் நாட் 10 to 12 சீட்ஸ் வரைக்கும், அப் டு 15 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். நிச்சயமாக வந்து அந்த அலையன்ஸ் அடிச்சிருக்கும். அதாவது மெஜாரிட்டி சீட் டிஎம்கே தான் எடுத்திருக்கோம். ஆனால் கேக் வாக் கண்டிப்பாக திமுக இருந்திருக்காது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு சராசரி அதிமுக தொண்டனோட கருத்தை தான் வந்து வேலுமணி பேசியிருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.